வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 12th எக்கனாமிக்ஸ் 5வது பாடம் பணவியல் பொருளியல் இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். முதல் கொஷின், இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் இ, மும்பை. ரெண்டாவது கொஷின், பணம் என்பது. ஆன்சர் இ, அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். மூணாவது கொஷின், காகித பண முறையை மேலாண்மை செய்வது. ஆன்சர் ஆ, மைய பணவியல் அமைப்பு. நாலாவது கொஷின், M1 M2 ஆகிய இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு. ஆன்சர் ஆ, அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள். அஞ்சாவது கொஷின், இர்வின் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு புகழ்பெற்ற ஆண்டு. ஆன்சர் இ, 1911. ஆறாவது கொஷின், MV என்பது. ஆன்சர் ஆ, சட்டப்படியான பண அளிப்பு. ஏழாவது கொஷின், பணவீக்கம் என்பது. ஆன்சர் ஆ, விலைகள் அதிகரிப்பு. எட்டாவது கொஷின், டேஷ் பணவீக்கம் பணமதிப்பில் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் இ, உயர்வு. ஒன்பதாவது கொஷின், கூலியும் மூலப்பொருட்கள் செலவும் கூடுவதால் பண்டங்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது டேஷ் பணவீக்கம் ஆகும். ஆன்சர் ஆ, செலவு உந்து. பத்தாவது கொஷின், பணவீக்கத்தின் பொழுது பயன் அடைபவர்கள் யார். ஆன்சர் ஆ, கடன் பெற்றோர். 11வது கொஷின், டேஷ் என்பது பணவீக்க வீதம் குறைந்து செல்வது ஆகும். ஆன்சர் ஆ, எதிர்பணவீக்கம். 12வது கொஷின், தேக்க வீதத்தில் பணவீக்க வீதத்துடன் இணைந்திருப்பது. ஆன்சர் ஆ, தேக்கம். 13வது கொஷின், பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஷ் என அழைக்கிறோம். ஆன்சர் இ, வணிகச் சுழற்சி. 14வது கொஷின், மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும். ஆன்சர் இ, மிக குறைந்தபட்சமாக. 15வது கொஷின், பரிமாற்றங்களில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் பண மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கணத்தை வழங்கியவர். ஆன்சர் ஆ, கிரலௌதர். 16வது கொஷின், பற்று அட்டை என்பது டேஷ் எடுத்துக்காட்டு ஆகும். ஆன்சர் இ, நெகிழிப் பண. 17வது கொஷின், ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஆன்சர் இ, பரிமாற்ற கருவி. 18வது கொஷின், MV = PT என்ற சமன்பாட்டில் V என்பது. ஆன்சர் ஆ, பணத்தின் சுழற்சி வேகம். 19வது கொஷின், விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது ஏற்படுவது. ஆன்சர் ஆ, மிதமான பணவீக்கம். 20வது கொஷின், டேஷ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது. ஆன்சர் இ, தவழும்.